சண்டே மார்னிங் சர்ச் போயிட்டு வந்துட்டு ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எடுத்துக்கிட்டோம். பிரெட் ஆம்லெட் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி தோசைக்கல்லில் போட்டுட்டு 2 பக்கமும் ப்ரெட்டு வச்சு அதை நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்ருவோம். பசங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் ஜாமோ இல்லை எனி ஸ்ப்ரெட் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு கொடுக்கலாம். அன்றைக்கி ஜாம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜாம் வச்சு அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து மட்டன் கிரேவி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியான குழம்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் சூப்பர் யம்மியான ஒரு மட்டன் குழம்பு டோமினிக் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ண உடனே அவங்க நிறைய மசாலாலாம் போட்டு தயிரெல்லாம் போட்டு ஒரு 1 to 2 hours கிட்ட ஊற வச்சுட்டாங்க. அதனால் அதோடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு பாப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு நானும் தம்பியும் மட்டும் வந்து அவனுக்கு ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தோம். இதை நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தேன். ஆனால் இன்னமும் வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா பாப்பா வச்சுட்டு எங்களால் ஃபுல் லென்த்தாக உட்காரவே முடியல. அவள் மூச்சுட்டானா அப்படியே திடுபுடுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வச்சுட்டு அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி நாங்கள் 2 பேரும் ஆக்ஷன் போட்டுருவோம். அதனால் முடிக்கவே முடியாமல் டெய்லி 2 நோட்டாக பார்த்து முடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஓஷன் டனல் தான் போயிருந்தோம். சரி பசங்க எங்கேயாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணும் மாதிரி இருக்கணும். என் பையனுக்கு வந்து இந்த அனிமல்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி அதை கொண்டு போய் காட்டலாம் அப்படின்ற மாதிரி போனோம். ஆனால் கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் தான். ஏன்னா யூஸ்வலாக நம்ம ஒரு அக்வாரியம் போனால் என்ன பார்ப்போமோ அந்த மாதிரியான ஃபிஷ் தான் இருந்தது. ரொம்ப அப்படியே ஆஹாவோ புதுசாக பார்த்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏதோ 1-2 வெரைட்டி மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி நான் யூஸ்வலாக எப்படியும் அக்வாரியம் போனால் என்ன பார்ப்பனோ அந்த மாதிரியான ஃபிஷ் மட்டும்தான் வந்து நாங்கள் பார்த்துருந்தேன். நம்மளுக்காகவா போனோம், பசங்களுக்காக தானே போனோம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க இவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஒரு 4 செக்மெண்ட் தான் வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப யூஸ்வலாக காமனாக இந்த கோய் ஃபிஷ்ஷஸ் இந்த பெரிய பெரிய கடல் மீன் நம்ம மீன் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் என்ன பார்ப்போமோ அது வந்து உயிரோட பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வீட்டில் நான் வச்சுருக்க கப்பீஸ் ஃபிஷ் அந்த மாதிரியான ஒரு சில ஐட்டம்லாம் இருந்தது. சரி ஏதோ பசங்க என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கேவே வந்து இந்த ஃபிஷ் ஸ்பாலாம் இருந்துச்சு. ரொம்ப அடம் பிடிச்சா நான் போய் அதில் உட்கார போகிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக பயப்படுவான்னு நினச்சேன். கடைசியில் ரொம்ப தைரியமாக ரொம்ப நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தான். சரி பையன் வளரான் போல இருக்குன்னு நானே மனசில் நினச்சிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஒரு வெள்ளி தோடு ஒன்று வாங்கிட்டு வந்தலான்னு அப்படியே கடைக்கு போயிருந்தோம். ஏன்னா பாப்பா ஒரு காதோடைய கோல்டு தோடு தொலைச்சிட்டா. நிறைய டைம் தொலைச்சிருக்கா, நிறைய டைம் வந்து உடஞ்சிருக்கு. மாற்றி மாற்றி போட்டாச்சு. நான் அப்போலேருந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அவளுக்கு வந்து செட் ஆகலை, வெளியில் ஒன்று வாங்கி போடுங்க, தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு. கேட்கவே இல்லை. இப்போ அது தொலைஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஓகே நம்ம வெள்ளிக்கே போயிடலான்னு வெள்ளி தோடு வாங்கி போட்டாச்சு. அண்ட் வர வழியில் நான் இந்த ஸ்மார்ட் பஸாரில் இந்த குட்டி டஸ்ட்பின் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ஃப்ளவின் தான் பிரிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அவன் பிரித்து அதை வச்சுட்டு இருந்தான். அண்ட் இன்றைக்கி நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ். இந்த நிறைய டைம் இந்த சம்மரில் எப்படியும் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 டைம்ஸாக டின்னர் வந்து நான் இது மாதிரி செஞ்சுருப்பேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நைட்டில் வந்து ஹெவியாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஆப்ஷன் போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ நான் அதை வந்து கலந்து வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பசங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். எங்களுக்கு கூழ் வேணான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அது வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போது ரீசெண்டாக போத்தீஸ் போகிறப்போ இந்த இப்பி பேக்கெட் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. அந்த பேக்கெட்டை பார்த்ததுலேருந்து டெய்லி நூடுல்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி வந்து நம்ம அதை சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்பி தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா மசாலா மேஜிக்கல்னால் 2 பேக்கெட் கொடுத்துருந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பேக்கெட்டும் அந்த இன்னொரு குட்டி பேக்கெட்டும் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அது நல்லா தான் இருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பசங்களுக்கு வந்து அதுதான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நைட்டில் நம்ம வந்து ஹெவியாக சாப்பிட வேண்டாம், லீவில் நல்லா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் உடம்பு உழுந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இந்த பேக்கெட் வாங்கும்போது நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டது என்னென்னா பசங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்து நம்ம வந்து எதாவது ஜூஸ் இல்லை கூழ் அது மாதிரி எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆஃபரில் இருந்ததுன்னு ஒரு 2-3 பேக்கெட் இப்பி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்படி தான் நான் செய்யவும் ஆரம்பித்தேன். அதனால தான் 2 பிளாக் மட்டும் 2 பசங்களுக்கும் 2 பிளாக் அப்படின்ற மாதிரி போட்டு செய்ய ஆரம்பித்து செஞ்சு சாப்பிடவும் உட்காந்தாச்சு. ஆனால் இதோடைய டேஸ்ட்டும் இதோடைய கலர் டெம்ப்டிங்கும் வந்து என்ன சும்மா விடலை. நான் சும்மா இருக்கல. ஹஸ்பண்ட் மட்டும் கூழோடு சாப்பிட்டுட்டு அவங்க நல்ல பிள்ளையாக சமத்தாக இருந்தாங்க. அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணாங்க. நான் வந்து என் பையன் கிட்டேருந்து கெஞ்சி டேய் ஒரு வாய்டா, எனக்கு இன்னும் ஒரு வாய்டா, அம்மாவுக்கு ஒரு வாய் கொடு, அம்மாவுக்கு ஒரு வாய் கொடுன்னு 2 பசங்கள்டையும் பிச்சை எடுத்து ஆள்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வந்து நல்லா டெம்ப்டிங்காக நல்ல வாசனையும் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த கூழ் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அது அடியில் நல்லா தங்கியிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம அப்படியே ஸ்டர் பண்ணி விட்டுட்டா போதும். அது
இதே இன்கேஸ் நீங்கள் வந்து அதை ஊற வைக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேகி வந்து கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அது நடுவுலேயே வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே கிண்டிட்டா நல்லாயிருக்கும். முட்டையை தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி போடுறத விட இது மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இப்படி தான் இந்த சண்டே எங்களுக்கு போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் ஆல்வேஸ். டாட்டா பாய், டேக் கேர். என்னம்மா செஞ்சிட்ருக்கேன் மம்மி? என்னது நூடுல்ஸா? பாப்பா பிடிக்குமா?